கிடைத்த நேரத்தை எப்படிலாம் நீங்க பயன்படுத்தணுமோ அப்படிலாம் நீங்க பயன்படுத்தணுன்ற ஆசையில் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க அவசியம் நேரத்தை சரியா கடைபிடிங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உனக்குள்ளார ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான நட்சத்திரங்கள் இருக்கு. பார்க்க உனக்கு கண்ணு கிடையாது. எத்தனை விதமான திறமைகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அடே அப்பா, அதெல்லாம் நீங்க பார்க்காம இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 17 கோடி குழந்தைகள் இப்ப காலையில பட்டினியா இருக்கு. ஆனா உனக்கு 3 நேரம் சோறு கொடுக்கிற நல்ல அப்பா நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்க. உட்கார்ந்த இடத்திலேயே உன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி சொல்லு. அம்மா நன்றி, அப்பா நன்றி. 17 கோடி குழந்தைகள் பட்டினியா இருக்கும்போது எனக்கு 3 நேரம் சாப்பாடு போட்டு ஒரு நல்ல கல்லூரியில என்னை சேர்த்துனியம்மா. அம்மா வாழ்க, அப்பா வாழ்க. 5 விதமான திறமை உனக்கு. முதல் திறமை நல்ல அப்பா நல்ல அம்மா. இல்ல யாருக்காவது கண்டிப்பா அம்மா இருக்காது, அப்பா இருக்காது. அம்மாவும் அப்பாவும் இல்லாத நேரத்தில் தான் உன்னுடைய அம்மா மரியாதையும் அப்பாவும் தெரியும். நாம் அதை சொன்ன மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்தே அப்பாவுக்கு அம்மாவுக்கு நன்றி சொல்லு. அவங்க இல்லைன்னா இந்த உடம்பே கிடையாது. யாராவது வலது கை இல்லாமல் இருக்கிறியாம்மா? சார் எனக்கு பிறக்கும் போதே வலது கை இல்லை சார், ஆக்சிடென்ட்ல எனக்கு ஒரு கை போயிடுச்சு. எனிஒன்? சார் எனக்கு 2 கையுமே இல்லை சார், எனக்கு 2 கையுமே கிடையாது, ஆனா நான் படிக்கிறேன். எனிஒன்? அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. இதான் 2வது திறமை. உனக்கு வலது கையும் இருக்கு இடது கையும் இருக்கு. கை இல்லாத எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? 2 காலுமே கிடையாது, படிக்கிறாங்க. காது கேளாதவர் வாய் பேசாதவர் பள்ளி ஒவ்வொரு மாவட்டத்தில் ஹெட்குவார்டர்ல இருக்கும். இதே நீ ஊமையா கற்பனை பண்ண. இன்னைக்கு நான் 2 டாஸ்க் கொடுக்குறேன். அப்பதான் இதையும் இதோட அருமை உங்களுக்கு தெரியும். டாப் பிளைண்ட் யாரா இருக்கிறீங்களா? இருக்க வாய்ப்பே கிடையாது. கண்ணு தெரியாத மாணவி, அதுக்கு பிரெயில் லெட்டர் வேற. ஓப்பன் காம்படிஷன்ல எங்க சேலத்துல ஒருத்தர் படிச்சார்.